டெல்லியில் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தியுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சந்திப்பு. நாளை பிரதமர் தலைமையில் நடைபெறும் நித்தி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்கிறார். அமர்நாத் ராமகிருஷ்ணனின் கீழடி அறிக்கையை திருப்பி அனுப்பிய ஒன்றிய தொல்லியல் துறை அறிக்கையில் திருத்தங்கள் செய்து மீண்டும் தாக்கல் செய்யும்படி அறிவுறுத்தல். தமிழ்நாட்டின் தொன்மைக்கும் கீழடியின் உண்மைக்கும் என்றென்றும் பாஜக எதிரி என சு. வெங்கடேசன் விமர்சனம். ஒன்றிய அரசின் நடவடிக்கை தொல்லியல் துயரம் என செந்துவெளி ஆய்வாளர் பாலகிருஷ்ணன் காட்டம். மதுரை, சென்னை உள்ளிட்ட இடங்களில் மீண்டும் 100 டிகிரியை தாண்டி சுட்டெரித்த வெயில். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருச்சி, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் மிதமான மழை. ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நீலகிரி மாவட்டத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரம். மழை பாதிப்புகளை கண்காணிக்க 42 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் லட்சுமி பவ்யா தெரிவித்திருக்கிறார். நம்ம நம்பர் ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்கோம் மக்களுக்கு 1077 இது டிஸ்ட்ரிக்ட் லெவல் கண்ட்ரோல் ரூம். எங்கே நம்ம டிஸ்ட்ரிக்டில் எந்த பிரச்சனை இருந்தாலும் தாலுக் ஆஃபீஸ் இல்லைன்னா பிடிஓ ஆஃபீஸ்க்கு காண்டாக்ட் பண்ண முடியலைன்னா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணால் நாங்கள் ஹெல்ப் பண்ணி கொடுப்போம். குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் 65வது பழக்கண்காட்சி தொடங்கியது. 4 டன் பழங்களால் மணல் வீடு, பழமையான கார் உள்ளிட்ட 13 வகை உருவங்கள் வடிவமைப்பு. தங்க நகை கடன்களுக்கான புதிய நிபந்தனைகளை கைவிட எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். அவசர தேவைகளுக்கு நகைகளை அடகு வைக்கும் ஏழை எளிய நடுத்தர மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவர் என கண்டனம். கோடை விடுமுறைக்கு பின் திட்டமிட்டபடி ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும். தமிழ்நாட்டில் வெப்பத்தின் தாக்கம் குறைந்த நிலையில் பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு. மேட்டுப்பாளையம் அன்னூர் சாலையில் திருப்பூருக்கு குடிநீர் கொண்டு செல்லும் குழாயில் உடைப்பு. 30 அடி உயரத்துக்கு பீரிட்டு வெளியேறும் தண்ணீரை காண குவிந்த மக்கள். பொதுவெளியில் அவதூறு கருத்துக்களை தெரிவிப்பதை தவிர்க்க வேண்டும். நடிகர் ரவி மோகன், ஆர்த்தி தம்பதிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஏழு நாட்கள் நடைபெறும் ஏற்காடு கோடை விழா மலர் கண்காட்சி கோலாகலம். 1.5 லட்சம் மலர்களை கொண்டு வடிவமைக்கப்பட்ட சிற்பங்களால் பார்வையாளர்கள் வசீகரம். மைசூர் சாண்டில் சோப்புக்கு நடிகை தமன்னாவை விளம்பர தூதராக நியமித்ததற்கு எதிர்ப்பு வலுக்கிறது. பொறுப்பற்ற நடவடிக்கை என மைசூர் மன்னர் குடும்பத்தினர் கண்டனம். இதுவரை இல்லாத அளவுக்கு 2,69,000 கோடி ட்விட்டெண்டை ஒன்றிய அரசுக்கு வழங்குகிறது ரிசர்வ் வங்கி. மும்பையில் நடைபெற்ற RBI இயக்குநர்கள் கூட்டத்தில் முடிவு. சென்னை ஒரகடத்தில் ஐபோன்களை தயாரிக்கும் மேலும் ஓர் ஆலையை அமைக்கிறது பாக்ஸ்கான் நிறுவனம். 12,870 கோடி ரூபாய் முதலீட்டில் அமையும் ஆலையில் ஐபோன் டிஸ்பிளே இணைக்கும் பணி நடைபெறும் என தகவல். ஐபோன் உதிரி பாகங்களை அமெரிக்காவில் தயாரிக்க அதிபர் டிரம்ப் மீண்டும் நிர்பந்தம். இந்தியாவில் தயாரிக்கப்படும் ஐபோன்களுக்கு 25 விழுக்காடு வரி விதிக்கப்படும் என எச்சரிக்கை. டெல்லியில் நாளை நடைபெறும் நித்தி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க சென்றுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின்
சோனியா ராகுல் காந்தியை சந்தித்து பேசியுள்ளார். பிரதமர் மோடி தலைமையில் ஆண்டுதோறும் ஒன்றிய அரசின் நிதி ஆயோக் நிர்வாக குழு கூட்டம் நடத்தப்படுவது வழக்கம். மாநிலங்களுக்கான நிதி ஒதுக்கீடு உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் குறித்து இதில் விரிவாக ஆலோசிக்கப்படும். இந்த கூட்டத்தில் மாநில முதலமைச்சர்கள், யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்பார்கள். இந்த ஆண்டுக்கான கூட்டம் நாளை காலை 10 மணிக்கு டெல்லியில் நடைபெறுகிறது. இக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்னையிலிருந்து விமானம் மூலம் டெல்லி புறப்பட்டுச் சென்றார். அங்கு அவருக்கு மேளதாளங்களுடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. டெல்லி சிறப்பு பிரதிநிதி AKS விஜயன், TR பாலு, ராசா உள்ளிட்ட திமுக எம்பிக்கள், அமைச்சர் ஏவா வேலு ஆகியோர் முதலமைச்சரை வரவேற்றனர். தன்னை வரவேற்க திரண்டிருந்த டெல்லி வாழ் திமுக தொண்டர்களிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் கைகொடுத்து நலம் விசாரித்தார். பின்னர் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தியின் இல்லத்துக்கு சென்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அங்கு அவரையும் ராகுல் காந்தியையும் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பு குறித்து அவர் விடுத்துள்ள எக்ஸ் பதிவில், சோனியாவுடனான சந்திப்பு சிறந்த அரவணைப்பை தருகிறது என்றும் குடும்பத்தினருடன் இருப்பது போல் உணர்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதையடுத்து டெல்லியில் கௌதல்யா மார்க் பகுதியில் நடைபெற்று வரும் வைகை தமிழ்நாடு அரசு இல்லத்தின் கட்டுமானப் பணிகளை முதலமைச்சர் பார்வையிட்டார். தொடர்ந்து பெஹல்காம் தாக்குதலில் படுகாயமடைந்து எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தமிழ்நாட்டை சேர்ந்த டாக்டர் பரமேஸ்வரனை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். இன்றிரவு தமிழ்நாடு இல்லத்தில் தங்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் நாளை நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்கிறார். தமிழ்நாட்டுக்கான நிதி ஒதுக்கீட்டில் ஒன்றிய அரசு தொடர்ந்து பாரபட்சம் காட்டி வரும் நிலையில் உரிய நிதியை உடனடியாக வழங்குமாறு பிரதமர் மோடியிடம் அவர் வலியுறுத்த உள்ளார். நாளைய கூட்டம் முடிந்தவுடன் இரவே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் டெல்லியில் இருந்து சென்னை திரும்புகிறார். பிரதமர் மோடி தலைமையில் ஆண்டுதோறும் ஒன்றிய அரசின் நிதி ஆயோக் நிர்வாக குழு கூட்டம் நடத்தப்படுவது வழக்கம். மாநிலங்களுக்கான நிதி ஒதுக்கீடு உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் பற்றி இதில் விரிவாக ஆலோசிக்கப்படும். இந்த கூட்டத்தில் மாநில முதலமைச்சர்கள், யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்பர். இந்த ஆண்டுக்கான கூட்டம் நாளை காலை 10 மணிக்கு டெல்லியில் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்னையில் இருந்து விமானம் மூலமாக டெல்லி புறப்பட்டுச் சென்றார். கீழடியில் மேற்கொள்ளப்பட்ட முதல் 2 கட்ட அகழாய்வு ஆய்வறிக்கையை திருத்தங்கள் செய்யுமாறு ஒன்றிய அரசு திருப்பி அனுப்பியிருப்பதற்கு கடும் கண்டனம் எழுந்துள்ளது. தமிழர்களின் வரலாற்று தொன்மையை மறைப்பதற்கான முயற்சி இது என்று பல்வேறு தரப்பினர் குற்றம் சாட்டியுள்ளனர். கடந்த 2014 முதல் 2017 ஆண்டு வரை கீழடியில் நடைபெற்ற முதல் 2 கட்ட அகழாய்வில் 2200 ஆண்டுகளுக்கு முன்னரே நகர நாகரிகத்துடன் வாழ்ந்ததற்கான ஏராளமான ஆதாரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. கார்பன் டேட்டிங் மூலம் உறுதி செய்யப்பட்ட இந்த அகழாய்வு அறிக்கையை தாக்கல் செய்வதற்கு முன்னரே அகழாய்வுக்கு பொறுப்பு வகித்த ஒன்றிய தொல்லியல் துறை அதிகாரி அமர்நாத் ராமகிருஷ்ணன் அசாம் மாநிலத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டார். பல்வேறு தடைகளை தாண்டி கடந்த 2023 ஜனவரியில் அமர்நாத் ராமகிருஷ்ணா 982 பக்க ஆய்வறிக்கையை ஒன்றிய தொல்லியல் துறைக்கு சமர்ப்பித்தார். 2 ஆண்டுகளுக்கு மேலாகியும் வெளியிடப்படவில்லை. அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அரசு அண்மையில் உறுதியளித்திருந்த நிலையில் நாடாளுமன்றத்தின் உறுதிமொழி கூட்டம் வரும் 27ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தில் ஏற்கனவே உறுதியளிக்கப்பட்ட விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ள நிலையில் கீழடி அகழாய்வு அறிக்கையை ஒன்றிய அரசு திருப்பி அனுப்பியுள்ளது.
நம்பகத்தன்மையை அதிகரிக்கும் விவரங்களுடன் அறிக்கையை திருத்தம் செய்து சமர்ப்பிக்குமாறு அமர்நாத் ராமகிருஷ்ணாவை அறிவுறுத்தியுள்ளது. இந்நிலையில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு 2 ஆண்டுகளுக்கு பிறகு திருத்தங்கள் தேவை என்று கூறுவது உள்நோக்கம் கொண்டது என்று கண்டனங்கள் எழுந்துள்ளன. தமிழ்நாட்டின் தொன்மைக்கும் கீழடியின் உண்மைக்கும் என்றென்றும் எதிரி பாஜக என்று விமர்சித்துள்ள MP சு வெங்கடேசன், பல வரலாற்று சித்திரங்களை கீழடி மாற்றியமைத்த பதற்றத்தில்தான் பாஜக அரசு கீழடி உண்மைகளை மறைக்க பார்ப்பதாக கண்டனம் தெரிவித்துள்ளார். முதல்ல கீழடி அகழாய்வை கைவிட்டார்கள். அதற்கு பிறகு அறிக்கையை எழுத விடாமல் என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அதெல்லாம் செய்தார்கள். அதை மீறி ஆய்வறிக்கை எழுதப்பட்ட பின்பு அதை வெளியிடாமல் நிறுத்தி வைத்தார்கள். அதை மீறி நாடாளுமன்றத்திலே பிரச்சனை எழுப்பி நாடாளுமன்றத்தின் மூலம் வெளியிட வைத்துவிட முடியும் என்ற முயற்சி நடக்கிற பொழுது 27ஆம் தேதி கூட்டத்துக்கு முன்பு இப்பொழுது போதுமான நம்பகத்தன்மை இல்லை என்று திருப்பி அனுப்பியிருக்கிறார்கள். வெளிப்பட்டு விட்ட வரலாற்று உண்மைகள் மீண்டும் மீண்டும் வெளிச்சப்படுமே தவிர அது தனக்குள் மறைந்து கொள்ளாது. இந்த உண்மையை பாஜக உணர வேண்டும். இதேபோல் சிந்துவெளி ஆய்வாளரான ஓய்வு பெற்ற IAS அதிகாரி பாலகிருஷ்ணன் 10 ஆண்டுகளுக்கு முன்னர் நடைபெற்ற அகழாய்வு அறிக்கை இன்னும் இடர்பாடுகளை சந்திப்பது வேதனைக்குரியது என்று கூறியுள்ளார். ஆதிச்சநல்லூர் அகழாய்வு அறிக்கையை வெளியிடுவதில் ஏற்கனவே ஒன்றிய அரசு காலதாமதம் செய்ததை சுட்டிக்காட்டியுள்ள அவர், அதே பாணியை கீழடி விவகாரத்திலும் கையாள்வதாக கண்டனம் தெரிவித்துள்ளார். இது அன்பிரசிடென்டட். இது மாதிரி நான் கேள்விப்பட்டது. இது மாதிரி ஒரு இதை நீங்கள் மாற்றம் பண்ணோம், 2 பேரை விட்டு நாங்கள் கருத்து கேட்டோம், அதை திருப்பி அதை வச்சு நீங்கள் மாற்றிட்டு திருப்பி கொடுங்கன்னு சொல்லதான் நான் கேள்விப்பட்ட கிடையாது. அதான் தோண்டாத துயரத்தை தோண்டித்தான் தீர்க்க வேண்டும். அது தோண்டாதது துயரம் என்றால் தோண்டியதை பற்றி அறிக்கை விளையாடுறது அதை விட பெருந்துயரம். அப்போ அதை தான் நம்ம பேசணும். உண்மை உறங்கவே இல்லை. உண்மை எப்பயுமே விழித்திருக்கும். அவள் இல்லைன்னா நம்ம உட்காந்து பேசிக்கிட்டே இருக்க மாட்டோம். கிமு 8 முதல் கிமு 5ஆம் நூற்றாண்டு வரையிலான நாகரிகத்தை நிரூபிக்க கூடுதல் ஆதாரங்களை சேர்க்க வேண்டும் என்றும் அகழாய்வு தலங்களின் வரைபடங்களிலும் திருத்தங்கள் செய்யப்பட வேண்டும் என்றும் ஒன்றிய தொல்லியல் துறை அறிவுறுத்தியிருப்பது உள்நோக்கம் கொண்டது என்றும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கோவை, நீலகிரி மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருப்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதனிடையே மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது. கேரளாவில் 2 நாட்களில் தென்மேற்கு பருவமழை தொடங்கி தமிழ்நாட்டின் சில பகுதிகளிலும் பரவ வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே மத்திய கிழக்கு அரபிக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி 24 மணி நேரத்திற்குள் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் வரும் 27ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என கணிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கோவை, நீலகிரி மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழையும், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, நெல்லை, குமரியில் கனமழையும் பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 25, 26 ஆகிய தேதிகளில் கோவை, நீலகிரியில் அதி கனமழைக்கான எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த சூழலில் கோவை மாநகரில் திடீரென பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. நீலகிரி மாவட்டம் உதகை, கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை தொடங்கி பரவலாக விட்டுவிட்டு பெய்து வருகிறது. ரெட் அலர்ட்டை தொடர்ந்து நீலகிரி மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர், மழை பாதிப்புகளை கண்காணிக்க 42 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்திருக்கோம் மக்களுக்கு 1077. இது டிஸ்ட்ரிக்ட் லெவல் கண்ட்ரோல் ரூம். எங்கே நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல எந்த பிரச்சனை இருந்தாலும் தாலுக் ஆஃபீஸ் இல்லைன்னா BDO ஆஃபீஸ்க்கு காண்டாக்ட் பண்ண முடியலன்னா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணால் நாங்கள் ஹெல்ப் பண்ணி கொடுக்குறோம். 283 நம்ம வல்னரபிள் லொக்கேஷன்ஸ் இருக்குது. இந்த கடந்த 3 நாளில் ஏற்கனவே இந்த 42 ஜோனல் டீம்ஸ் கண்டிப்பாக நைட் ரவுண்ட்ஸ் போகிறாங்க. ரிலீஃப் ஷெல்டர்ஸ் கூட நம்ம 400 மேலே ரிலீஃப் ஷெல்டர்ஸ் இருக்குது வேறு ஏரியாஸில். இதேபோல ஈரோடு மாவட்டம் அந்தியூர், கோபிச்செட்டிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் வெயிலின் தாக்கத்தை தணிக்கும் வகையில் பெய்த திடீர் மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருச்சி சுற்று வட்டாரத்தில் வெயில் சுட்டெரித்த நிலையில் சில நாட்கள் இடைவெளிக்கு பின்னர் மீண்டும் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சென்னை சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மழை பெய்த நிலையில் வெயில் குறைந்து குளிர்ச்சி நிலவியது.
இந்நிலையில் மீண்டும் 100 டிகிரியை வெயில் தாண்டியிருப்பதால் மக்கள் கடும் சிரமத்திற்குள்ளாகி இருக்கிறார்கள். இதனிடையே நாளை மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. வெயில் ரொம்ப ஹாட்டாக இருக்குது. இதனால் சிலருடைய பொழப்பெல்லாம் போகுது. மக்கள் யாரும் வெளியே வர முடியல. ஆட்டோக்காரங்க எங்களுக்கே சவாரியே இல்லை. இருக்கிற சவாரி யாராவது புக் பண்ணி எல்லாம் போயிடுறாங்க. நம்ம எல்லாருமே ரொம்ப வெயிலில் தீஞ்சு தான் போகிறோம். It's very hot, not like Hyderabad city, but it's the same city and buses and everything on the metro, everything is same. But the weather is too hot, too humid than Hyderabad. இன்றைக்கி நான் மார்க்கெட்டிங் ஒர்க் பண்ணுறேன். இது வெயில் அலையுது. இந்த வெயில் இருக்கும் ரொம்ப இதுவாக இருந்துச்சு, ரொம்ப வேக்கராக இருந்துச்சு. அப்புறம் ஹெல்மெட்லாம் போடும் போதும் ரொம்ப தலையில் ஹீட்டாக இருக்கும். அப்புறம் ஷூஸும் ஒரு இதுவாக இருக்கும். 2 நாளாக மழை பெய்யவோ கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இப்போ மறுபடியும் சம்மரும் ஆரம்பிச்சிச்சு. 2 நாள் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு டில்லுன்னு கிளைமேட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயில், வண்டியில் வரவே முடியல, கொளுத்துது. சூரியன் மண்டை மேலே இருக்கிற மாதிரி இருக்குது, அந்தளவுக்கு கொளுத்துது வெயில். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் பசங்களை கூப்பிட்டு வரணுன்றதுக்காக பீச்சுக்கு வந்திருக்கோம். குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் 65வது பழ கண்காட்சி தொடங்கிய நிலையில் பார்வையாளர்களை கவரும் வகையில் 4 டன் பழங்களை கொண்டு பல்வேறு வகையான உருவங்கள் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் கோடை சீசனை முன்னிட்டு மலை மாவட்டத்திற்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை உற்சாகப்படுத்த தோட்டக்கலைத்துறை சார்பில் கோடை விழாக்கள் நடத்தப்படுகின்றன. அதன்படி குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் தற்போது தொடங்கியுள்ள 65வது பழ கண்காட்சி வரும் 26ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. 35 வகையான பழங்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ள பூங்கா நுழைவு வாயில் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது. டெக்கரேஷன் ரொம்ப பெர்ஃபெக்டாக அழகாக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது ஃப்ரூட் தீம் அண்ட் பீச் தீமில் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரூட் கிளாஸ் எல்லாமே ஆரஞ்சில் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் வச்சு நாங்கள் ஒரு 3 லேயர் கேக் பார்த்தோம். ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. அதில் ஒரு 5 to 6 ஃப்ரூட்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ நிறைய தீம், நிறைய இமேஜஸ் ஃப்ரூட்ஸ் வச்சு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அது பழங்களில் நிறைய டிஃப்ரெண்ட் செஞ்சுருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. எப்படி செஞ்சாங்கன்னு யோசிக்க முடியல, அவ்வளோ நல்லாயிருக்கு. பழங்களால் வடிவமைக்கப்பட்ட தென்னை மரம், மணல் வீடு, தொப்பி, கண்ணாடி, விசில் போன்ற உருவங்களும் 1 டன் எலுமிச்சை பழங்களால் ஆன மிகப்பெரிய உருவம் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தது. ஜிடி நாயுடுவுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் பழமையான கார் உருவம், ஜூஸ் கிளாஸ், ஐஸ்கிரீம், மயில், மீன், வண்ணத்து பூச்சி உள்ளிட்ட உருவங்கள் குழந்தைகளை கண் இமைக்காமல் கண்டு ரசிக்க வைக்கிறது. தோட்டக்கலை துறைக்கு சொந்தமான தோட்டக்கலை பண்ணைகளில் விளைவித்த அனைத்து வகையான பழங்களும் சிறப்பு அரங்குகள் மூலம் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. சன் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் கௌதம். +2 முடித்த அரசு பள்ளி மாணவர்களுக்கான உயர்கல்வியில் வாய்ப்புகளை விளக்குகிறார் ஈரோடு மாவட்ட உயர்கல்வி வழிகாட்டி பயிற்றுனர் அன்பரசு. பொறியியல், வேளாண்மை, மீன்வளம் மற்றும் கடல்சார் படிப்புகள், பாலிடெக்னிக் கல்லூரிகளில் உள்ள வாய்ப்புகள் குறித்து நமது செய்தியாளர் குணசேகரிடம் பகிர்ந்து கொண்டதை இப்போது பார்க்கலாம். இப்போ +2 முடிச்சுட்டு வரக்கூடிய மாணவர்கள் உயர்கல்வி போகிறதுக்கு என்ன மாதிரியான வழிகாட்டுதல்களை நீங்கள் வழங்குறீங்க? உங்களுக்கு இன்ஜினியரிங் தான் என்னால் படிக்க முடியும், அப்படி படிக்க முடியாத கூடிய சூழ்நிலையில் நீங்கள் பிஎஸ்சி ஃபிஷரிஸ் தாராளமாக எடுத்து படிக்கலாம். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ கல்லூரி மூலமாக வெட்டினரி சயின்ஸ், பிவிஎஸ்சின்னு சொல்லக்கூடிய அந்த வெட்டினரி சயின்ஸ் வாய்ப்புகள் இருக்குது. அதிலேயே பிஎஸ்சி ஃபுட் டெக்னாலஜி, அதே போல் டைரி டெக்னாலஜி, அதே போல் பவுல்ட்ரி ஃபார்ம்ஸ், இது போன்ற படிப்பில் எல்லாமே அந்த வெட்டினரி சயின்ஸ்லேயும் சொல்லிட்டு வந்துட்டுருக்குறாங்க. பாலிடெக்னிக் எடுத்துட்டிங்கன்னா இப்போ எந்த நீங்கள் கோர்ஸ் எடுத்திருந்தாலும் சரி, அதாவது ஆர்ட்ஸ் பிரிவாக இருந்தாலும் சரி அல்லது சயின்ஸ் பிரிவாக இருந்தாலும் சரி, எந்த பிரிவாக இருந்தாலுமே நீங்கள் 12th முடிச்ச பின்னாடி நேரடியாகவே 2ஆம் ஆண்டு சேர முடியும் பாலிடெக்னிக்கை பொறுத்தளவுக்கு. அதற்கு அடுத்ததாக பாலிடெக்னிக் போகிறீங்க, பாலிடெக்னிக் முடித்த பின்னாடி மறுபடியும் இன்ஜினியரிங் போகும்பொழுது நீங்கள் செகண்ட் இயர்லேருந்து ஜாயின் பண்ண முடியும். தமிழ்நாட்டில் பள்ளிகள் திட்டமிட்டபடி ஜூன் 2ஆம் தேதியே திறக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது.
தமிழ்நாட்டில் கடந்த 1ஆம் தேதி முதல் கோடை விடுமுறை தொடங்கிய நிலையில் ஆரம்ப நாட்களில் கடும் வெப்பம் நிலவியது. இதனால் பள்ளிகள் திறப்பு தள்ளி போகுமோ என்பது குறித்து பெற்றோர் மத்தியில் எதிர்பார்ப்பு நிலவிய நிலையில் கடந்த சில நாட்களாக கோடை வெயில் குறைந்து வருகிறது. இதனால் கோடை விடுமுறைக்கு பிறகு 2025-26 கல்வியாண்டிற்கு பள்ளிகள் திட்டமிட்டபடி ஜூன் 2ஆம் தேதி திறக்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வட்டார கல்வி அலுவலர்கள் மூலம் அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் அறிவுரைகள் வழங்க தொடக்க கல்வி மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. திட்டமிட்டபடி வரும் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ளதால் பேக், பென்சில் உள்ளிட்ட கல்வி உபகரணங்களை வாங்க பெற்றோர் மற்றும் பள்ளி மாணவர்கள் ஆர்வம் காட்ட தொடங்கியுள்ளார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.